ஒரு நாள் அடர்ந்த காட்டில் ஒரு மரம் வெட்டும் மனிதன் அவரது மனைவியும் தங்களது குழந்தையுடன் நடைபயணம் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஒரு மெல்லிய பாதையில் நடந்து சென்றபோது திடீரென பலத்த புயல் எழுந்தது. மின்னல் இடியுடன் கூடிய மழை பெய்யத் தொடங்கியது. பயந்து போன அவர்கள் ஒரு பெரிய மரத்தடியில் இருந்தார்கள். மழை அதிகமான ஆரம்பித்தது. அவர்கள் பயந்து ஓடினார்கள். பயத்தில் அவசரத்தில் தாயின் கைகளிலிருந்து குழந்தை தவறி புற்களுக்குள் விழுந்துவிட்டது. புயல் ஓய்ந்து சூரியன் பிரகாசிக்க அருகிலிருந்த ஒரு சிங்கம் குழந்தையின் மென்மையான அழுகையை கேட்டது. ஆர்வமாக அதை நோக்கி சென்று புற்களுக்குள் தவித்துக் கொண்டிருந்த குழந்தையை கண்டது. அச்சமில்லாமல் அந்த சிங்கம் குழந்தையை மெதுவாக தன் வாயில் எடுத்துக்கொண்டு குழந்தையை பாதுகாக்க தன் குகைக்குள் கொண்டு சென்றது. இடையில் மரம் வெட்டியும் அவரது மனைவியும் தங்களது குழந்தை காணாமல் போனதை உணர்ந்து அதனை தேடிக் கொண்டிருந்தனர். புயல் அடங்கியதும் காடு முழுவதும் தன் குழந்தையை அவர்கள் அழுது கொண்டே தேடிக் கொண்டிருந்தார்கள். தூரத்தில் அவர்கள் ஒரு மென்மையான கர்ஜனை கேட்டார்கள். அந்த ஒலியை பின்தொடர்ந்து அவர்கள் ஒரு குகைக்குள் சென்றனர். அங்கு அவர்கள் கண்ட காட்சி குழந்தையை பாதுகாத்து அமர்ந்திருந்த சிங்கத்தை பார்த்து அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். சிங்கம் மெதுவாக பின்னடங்கியது. குழந்தையை கட்டிப்பிடித்த தாய் கண்ணீருடன் மகிழ்ந்தாள். சிங்கத்திற்கு மரியாதையாக தலைவணங்கினார். உன் இதயம் கருணையால் நிரம்பியுள்ளது. உன் நன்மையை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது என்று அவர்கள் சிங்கத்திற்கு நன்றி கூறினார்கள். அந்த சிங்கம் மென்மையாக ஒரு கர்ஜனை எழுப்பி அடர்ந்த காட்டிற்குள் மறைந்தது. ஆனால் அந்த குடும்பத்தினருக்கு ஒரு காட்டின் மன்னன் தங்களது பாதுகாவலராக மாறிய அந்த நாள் என்றும் மறக்க முடியாததாக அமைந்தது. அந்த சிறிய குடும்பம் தங்கள் வாழ்வில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தனர். அதற்கு முழு காரணம் சிங்கத்தின் கருணையும் இரக்கமும் எதிர்பாராத இடத்திலிருந்து வந்து அவர்களுக்கு உதவியதே. அதற்கும் இரக்கம், கருணை கடவுள் தந்தருளினார். சிங்கத்தின் கருணையை அவர்கள் எப்பொழுதும் மறக்கவில்லை.